திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் இன்றைக்கி நாம் படித்து பாட போகிறோம். இந்த பதிவுகள் எல்லாமே நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான். தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அபிராமி அந்தாதி, இந்த 63 நாயன்மார்கள் வரலாறு, இது எல்லாம் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும். தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. திருவாசகம்னா என்னன்னு தெரியாது, திருப்புகழ்னா என்னன்னு தெரியாது அப்படின்ட்டு போகிறவங்களுக்கு இந்த பதிவெல்லாம் போய் சேரணும்னு போடுறேன். இதை தெரிஞ்சவங்க அபிராமி அந்தாதியில் கூட இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. படிக்காதவங்க கேட்காதவங்க கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் போடுறேன். கண்டி எல்லாத்துலேயும் எல்லா விஷயமும் இருக்குது. இதையாவது ஏன்னா அம்பாளை பார்க்காதவங்க அம்பாளை பார்க்குறவங்க அம்பாளை பார்த்து அபிராமி அந்தாதியை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ சிவபெருமான் தான் வேணுன்றவங்க திருவாசகம் தேவாரம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் எனக்கு வேணான்னு இருக்கிறவங்க முருகர் பக்தர் நிறைய இருப்பாங்க. அப்போ திருப்புகழில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்கன்னு தான் எளிமையான முறையில் கொண்டு வந்து சேர்க்குறேன். இதில் தான் இருக்குது, இதில் இருக்கிறது வேறு எதுலேயும் இல்லைன்னு சொல்கிறதுக்குலாம் நான் போடலை. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், தெரியாதவங்களும் பாடணும், கேட்கணும். வாங்க இப்போ நாம் இந்த திருப்புகழை படிப்போம், பாடுவோம். வாங்க. நான் எந்த பாடசாலையிலையும் போய் படிக்கலை. எனக்கு எதுவும் திருப்புகழ்னா என்னன்னு தெரியாது. அப்படி இருந்தும் எனக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் இதை உங்களுக்கு படித்து பாடி கொண்டு வந்து சேர்க்குறேன் எளிமையான முறையில். இதை கேட்டு அனைவரும் பயனடையணும். திருப்புகழ் பாடினாவே நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். அந்த விருப்பத்தோடு பாடணும். சும்மா நானும் பாடினேன்னு பாடக்கூடாது. நம்ம எது மேலே, ஒரு பொருள் மேலே எவ்வளோ விருப்பம் ஆசை வைக்கிறோம், அந்த மாதிரி இந்த திருப்புகழ் மேலே நம்ம ஆசை வைக்கணும். அந்த மாதிரி நம்ம விருப்பப்பட்டு பாடினோம்னா கண்கண்ட தெய்வமாக கருணை கடலாக முருகப்பெருமான் ஓடி வருவார், நமக்கு வேண்டியதெல்லாம் தருவார். இப்போ வாங்க நாம் பாடலாம். திருச்சிற்றம்பலம். இது திருச்சிராப்பள்ளி தலத்தில் அந்தோ மனமே அப்படின்னு சொல்லி, அந்தோன்னா ஐயோ அப்படின்னு, ஐயோ மனமே அப்படின்ற மாதிரி அந்தோ மனமே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல பிரித்து எழுதுனத பாடிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து எழுதுனத பாடலாம். அந்தோ மனமே நமதாக்கையை நம்பாதே, இதாகித சூத்திரம் அம்போருகன் ஆடிய பூட்டிது, இனிமேல் நாம் அஞ்சாதமய கிரியாக்கையை பஞ்சாடிய வேலவனார்க்கு, இயல் ஆங்காகுவாம் வா இனிது ஆக்கையை ஒழியாமல் வந்தோம், இதுவே கதி ஆட்சியும் இந்தா பயில் வாகனார் சீட்டிது, வந்தாலுவம் நாமென வீக்கிய சிவநீரும், வந்தே வெகு நாமை ஆட்கொள் உவந்தார் மதமேது, இனி மேற்கொல மைந்தா குமராவெனும் ஆர்ப்பு உயமரவாதே, திந்தோதிமி தீதித மாத்துடி, தந்தாதன நாதன தாத்தன செம்பூரிகை பேரிகை ஆத்தழ மறையோத, செங்காடன வேவரு மூர்கரை சங்கார சிகாமணி வேர்கொடு, செண்டாடி மகாமயில் மேற்கொழு முருகோனே, இந்தோடிதழ் நாக மாகக்கடல் கங்காலமினார் சடை சூட்டிய என் தாதை சதா சிவ கோத்திரன் அருள்பாலா, என் கூடருளால் நவ்வி நோக்கியை நன் பூமண மேவி சிராப்பள்ளி என்பார்,
மனமேதினி நோக்கிய பெருமாளே. இந்த பிரித்து எழுதுனத படித்தோம். இப்போ அதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். ஐயோ மனமே, நிலையா நம் உடலை நிலைத்திருக்குமென நம்பி மோசம் போகாதே. இன்பமும் இத துன்பமும் அதித நிறைந்த இயந்திரம் இந்த உடம்பு. இது தாமரை மலரில் உள்ள பிரமனால் அமைக்கப்பட்ட பூட்டு. சென்றது போக இனிமேல் நாம் இந்த உடல் விரைவில் அழிந்து விடுமோ என்று பயப்படாமல் இருக்க முடியாது. கிரவுஞ்ச மலையின் உடலை பஞ்சு போல் தூளாக்கிய வேலாயுத கடவுளுக்கு நீங்காத அன்புடையவராக ஆகுவோம். நீ அங்கு வா, இதுதான் இன்ப நெறியாகும். இந்த உடம்பை வீணாக ஒழித்து விடாமல் அவனிடம் யாம் வந்தோம். இந்த மெய்நெறிதான் மோட்சம். ஆன்றோர்களின் மேலான வாக்கும் இதுதான். ஆகவே இதனை பெற்றுக்கொள். இது மயில்வாகனர் நமக்களித்த அனுமதி சீட்டு. நாம் வந்து உன்னை விரைவில் ஆட்கொள்வோம் என்று முருகன் நமக்கு அனுப்பிய மங்களம் தரும் திருநீற்றையும் பெற்றுக்கொள். முருகபிரான் தாமாக வந்தே நம்மை ஆட்கொள்ள மகிழ்ந்திருக்கிறார். இதை தவிர வேறு எந்த மதம் உள்ளதா? இதை தவிர வேறு எந்த மதம் உள்ளது நாம் மேற்கொள்ள? சிவமைந்தனே, குமரக் கடவுளே என்று பேரொளியோடு நீ உய்வதற்கு துதிப்பதை மறவாதே. திந்தோதிமி தீதத என்று பெரிய உடுக்கையும் தந்தாதன நாதன தாத்தன என்ற தாளத்துடன் செம்மை பொருந்திய பூரிகை என்ற வாத்தியமும் பேரிகையும் ஆராவரித்து ஒலி எழுப்பவும் வேதங்கள் கோஷமிடவும் எதிர்த்து வந்த அசுரர்களை இரத்த களரியில் சிவந்த காட்டைப் போல கொன்று தள்ளி சம்காரம் செய்வதில் முதன்மை பெற்றதான வேலாயுதத்தை கொண்டு அவர்களது தலைகளை செண்டு போல் விழச் செய்து பெரிய மயில் வாகனத்தில் அமரும் முருகனே, சந்திரனையும் ஆமை ஓட்டினையும் கொன்றை இதழையும் பாம்பையும் பெருங்கடல் போன்ற கங்கை நதியையும் எலும்பு கூடுகளையும் ஒளி நிறைந்த சடை மீது அணிந்துள்ள என் தந்தையும் சதாசிவ கோத்திரத்திற்கு தலைவருமாகிய சிவபெருமான் பெற்றருளிய புதல்வனே, அளவிடற்கரியா திருவருளால் மான் போன்ற நோக்குடைய வள்ளியை நலம் பொருந்திய அழகுடன் திருமணம் செய்து கொண்டு திருச்சிராப்பள்ளி என்ற தலத்தின் பெயரை மாத்திரம் கூறும் பேறு பெற்றவர்களின் மனம் என்ற பூமியில் எழுந்தருளியுள்ள பெருமாளே. பார்த்தீங்களா எவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்கார் பாருங்க. அருமையான பாடல். இதன் மூலம் நம்மளுக்கு அந்த பகைவர்கள் எல்லாம் அழித்ததுனால நம்மளுடைய பகைவர்கள் இந்த திருப்புகழை பாடினா நம்மளுடைய பகைவர்கள் ஒழிவாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஏன்னா வள்ளியை மணந்து அப்படின்னு சொல்லி அதில் நல்ல அளவிடற்கரியா திருவருளால் மான் போன்ற நோக்குடைய வள்ளியை நலம் பொருந்தி அழகுடன் திருமணம் செய்து கொண்டு அப்படின்றாரு. அதெல்லாம் படிக்கும்போது திருமணம் கைகூடும், நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தொலையும். சந்திரனையும் ஆமை ஓட்டினையும் கொன்றை இதழையும் பாம்பையும் பெருங்கடல் போன்ற கங்கை நதியையும் எலும்பு கூடுகளையும் ஒளி நிறைந்த சடை மீது அணிந்துள்ள என் தந்தையும் சதாசிவ கோத்திரத்திற்கு தலைவரும் ஆகிய சிவபெருமானுடைய கோத்திரம் நம்ம வணங்குறோம், சதாசிவ கோத்திரம். வேறு எந்த கடவுளாவது இருக்கிறாங்களா? கிடையாது அப்படின்றாரு. முருகனை தவிர வேறு யாராவது இருக்காங்களா? இல்லை அப்படின்னு சொல்லி
அவருக்கு அவர் எல்லாம் வருந்தி கேட்டதுக்கு நீ அங்கே வா அப்படின்னு சொல்லி இது மயில்வாகனார் நமக்கு அளித்த அனுமதி சீட்டு. அவரையே நினச்சி அவர் பாடிக்கிட்டு இருந்ததுக்கு அவர் அனுமதி சீட்டு கொடுத்துருக்காராம். இதெல்லாம் பாடும்போது நம்மளுக்கும் ஒரு துருப்பு சீட்டு தரமாட்டாரா? அதுதான் நான் உங்களுக்கு தினந்தோறும் சொல்கிறேன். நீங்காத அன்புடையவராக ஆகுவோம், நீ அங்கு வா அதே அப்படின்றாரு. கிரௌஞ்ச மலையின் உடலை பஞ்சு போல தூளாக்கிய வேலாயுத கடவுள் அந்த வேலாயுதனை வேண்ட வேண்ட நம்மளுடைய துன்பம் துயரமெல்லாம் பஞ்சு போல தூளாயிடும், நம்மளுடைய துன்பங்கள்லாம் தூளாயிடும் அப்படின்றத இந்த பாடலில் நம்ம எடுத்துக்கணும். அருமையான பாடலை கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம சேர்த்து எழுதுனதை பாடுவோம். திருச்சிற்றம்பலம். இதுக்கான சந்தம். தாந்ததன தானன தாத்தன தாந்ததன தானன தாத்தன தாந்ததன தானன தாத்தன தனதானா அந்தோ மனமே நமதாக்கையை நம்பாதேயி தாகிது சூத்திர மம்போருக நாடிய பூட்டிது இனிமேல் நாம் அஞ்சாதமையாகிரியாக்கையை பஞ்சாடிய வேலவனார்க்கிய லங்காகுவம் வாயினீதாக்கையை ஒழியாமல் லங்காகுவம் வாயினீதாக்கையை ஒழியாமல் வந்தோமிது வேகதியாட்சியு மிந்தாமையில் வாகனார் சீட்டிது வந்தாலுவம் நாமென வீக்கிய சிவநீரும் வந்தே வெகு வானமையாட்கொழு வந்தார் மத மேதினி மேற்கொல மைந்தாகுமராவென மார்புய மறவாதே திந்தோதிமி தீதித மாத்துடி தந்தாதன நாதன தாத்தன செம்பூரிகை பேரிகை யார்த்தழ மறையோத செங்காடன வேவரு மூர்கரை சங்கார சீகாமணி வேர்கொடு செண்டாடி மகாமையில் மேற்கொள்ளு முருகோனே இந்தோடிதழ் நாகமம் காக்கடல் கங்கால மீனார் சடை சூட்டிய என் தாதை சதாசிவ கோத்திர நருள்பாலா என் கூடருளால் நவ்வி நோக்கியை நன்பூமண மேவிய சீராப்பலி என்பார்மன மேதினே நோக்கிய பெருமாளே என் கூடருளால் நவ்வி நோக்கியை நன்பூமணமே சிவரா நன்பூமணமே சிராப்பலி என் பார்மன மேதினி நோக்கிய பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. இந்த திருப்புகழை கேட்டு அனைவரும் உங்களுடைய வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றிக்குங்க. முருகப்பெருமானுடைய திருநீரை பூசுங்க. சொல்கிறார் பாருங்க,
இந்த அங்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதோடு இல்லாமல் என்னுடைய வந்தோமிது வேகதி யாட்சியு மிந்தா மயில் வாகனர் சீட்டிது வந்தாளுவம் நாம் என வீக்கிய சிவநீரும். இந்த அங்கே வான்னு சொல்லி எனக்கு அனுமதி சீட்டு கொடுத்துட்டாரு. அனுமதி சீட்டு கொடுத்தாலும் இந்த திருநீரை பூசிக்க அப்படின்னு கொடுத்துருக்காராம். அவ்வளோ அருமையாக அதை சொல்கிறாரு. திருநீரை அணிங்க, முருகப்பெருமானை வேண்டுங்க, நமக்கு வேண்டியதெல்லாம் பெற்று இன்ப வாழ்வு மலர நாம் முருகப்பெருமான் திருவடியை சிந்திப்போம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.